எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஊழியம் செய்ய வாஞ்சியா இருக்கிறீங்களா? ஊழிய தரிசனத்தை பெற்றிருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை தான் இது. அநேக பிள்ளைகளை என்கிட்ட கேட்கறது, பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் ஊழிய செய்ய தான் என்னை அழைச்சிருக்கிறார், அதை எனக்கு உறுதிப்படுத்துறார், ஊழிய செய்ய எனக்கும் வாஞ்சியா இருக்கு, ஆனா அதை எப்படி செய்யறேன்னு தெரியல. அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்க யார் இந்த வார்த்தைகளை பாக்குறீங்களோ, இது உங்களுக்காக ஆண்டவர் பேசுற வார்த்தை. இந்த வசனங்களை நல்லா படிங்க. ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு என்ன செய்வார்? தெளிவுபடுத்துவாரு. தேவ சித்தத்தை செய்ய தாமதிக்காதீங்க, உடனே உள்ள வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். எடுத்து வாசிங்க. 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை. இன்னைக்கு அதுலதான் முதல் ட்விஸ்டே பிசாசு நமக்கு வைக்கிறான். இப்ப உங்களுக்கு வரங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா அழைப்பு அது ரொம்ப முக்கியம். அது என்ன பாஸ்டர் அழைப்பு? நீங்க எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நல்லா கவனிங்க. 5 விதமான அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 5 விதமான அழைப்பு கிறிஸ்துவனுடைய சரீரம். இப்ப வரங்கள் என்றது இந்த அழைப்புகளுக்குள்ள இருந்து செயல்படுறது. இன்னைக்கு வரங்களை வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற சில ஊழியங்கள் கட்டப்படுதே ஒழிய அழைப்பை வைத்து அல்ல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்காரு? நீங்க நல்லா பிரசங்கிக்கிறீங்களா? அப்ப உங்களை மேய்ப்பரா கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா, ஏன்னா உங்களுக்கு எந்த வரத்தை கர்த்தர் அதிகமா பயன்படுத்துறாரோ, ஒருவேளை பிரசங்கம் பண்றதா இருக்கலாம், ஒருவேளை நல்லா ஒர்ஷிப் பண்றதா இருக்கலாம். இப்ப ஒர்ஷிப்ன்றது எல்லா அழைப்புகளுமே மிங்கிலாகி வரும். அது தனி அழைப்பு கிடையாது. நீங்க தீர்க்க தரிசன பாருங்க அழைப்பு இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒர்ஷிப் பண்ற ஆவியை கர்த்தர் கொடுப்பாரு. அது போல நீங்க ஒரு சபையில மேய்ப்பரா இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த கிஃப்ட் இருக்கும். ஆனா அது தனித்துவமா இருக்கும். நீங்க பிரசங்கம் பண்ற அதுகள் வெளிப்பாடுகள். ஆனா இது ஆராதனை என்பது எல்லா அழைப்புகளுக்குள்ளே வரும். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல எப்படின்னா, ஆராதனை வீரர்கள் அதை ஒரு தனி அழைப்பா எடுத்துட்டு போறாங்க. அல்ல, 5 விதமான அழைப்பு தான். நல்லா கவனிங்க. பாருங்க, சிலரை அவர் அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க அழைப்பு என்ன? இன்னைக்கு அந்த அழைப்பு இல்லாதாலதான் ஒருவேளை நான் அந்த மத்த அழைப்புல மிங்கலாம். இன்னைக்கு அழைப்பை எப்படி பயன்படுத்துறோம்னா, பாருங்க, பணம் சம்பாதிக்கிறது. எந்த அழைப்புல ஜனங்கள் அதிகம் வருவாங்க? இன்னைக்கு ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை தான் இந்த கடைசி நாட்களை தேடி போகுது. அதனாலதான் சில பேர் இன்னைக்கு யாரை பார்த்தாலும் தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு உண்மையுள்ள ஊழியக்காரங்களுக்கு மதிப்பில்லை. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சது எதற்காக? நீங்க பிடிக்கப்பட்ட நோக்கம்